சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் நகைக்கடையில் 300 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். சிவகங்கை அருகே மதகுப்பட்டியில நகை அடகு கடையில கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு நகை அடகு கடையில திருடு போயிருந்தது. 300 பவுன் வரை திருடு போனதாக ஜூன் மாதம் 8ஆம் தேதி மதகுப்பட்டி காவல் நிலையத்தில் அந்த அடகு கடை நடத்தி வரும் பாண்டித்துரை என்பவர் புகார் அளித்தார். அதன் பேரில் 5 தனிப்படைகள் அமைத்து கடந்த 4 மாதமாக தேடி வந்தன. இந்த நிலையில சுவரில் தொலையிட்ட 300 பவுன் நகை கொள்ளை அடித்தது சம்பந்தமா 5 தனிப்படைகளும் மொத்தம் 7-8 மாவட்டங்கள்ல சென்னை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேடி வந்தாங்க. விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது விழுப்புரம் பகுதியில் 2 பேரை பிடிச்சி 2 பேரையும் சிவகங்கை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுல திம்மலையைச் சேர்ந்த பழனி என்பவரும் அதே பகுதியில் வேலாயுதம் என்பவரையும் 2 பேரையும் கைது செய்து அவர்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த கொள்ளை சம்பவத்தில் கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேல ஈடுபட்டிருக்கலாம்னு விசாரணையில தெரிய வருது. அவர்களையே கைது செய்யறதுக்கு தனிப்படை பல்வேறு இடங்கள்ல தேடி வருகிறார்கள். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் எங்கு வைத்துள்ளார்கள், எங்கு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டாங்க என்பது குறித்து விசாரித்து வருகிறார்கள். இந்த குற்றச்சம்பவத்தில் கிட்டத்தட்ட 2 பேர் கைதானது போக மேலும் ஒருவர் அங்கே ஒருத்தரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள், விசாரிப்பதாக தெரிய வருகிறது. இந்த மொத்தமா இந்த இதுல 7 பேரும் கைது பண்ணா மட்டும்தான் இந்த திருட்டு சம்பவத்துல என்னென்ன மாதிரியான திருட்டு நடந்திருக்கு, எவ்வளவு நகைகள் திருடு போனது என்பதெல்லாம் தெரிய வரும். செந்தில், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.